to my YouTube channel, guys. Today I am going to make a new video, so please ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஸ்மிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நஸ்மிராஸ் கிச்சனில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான அதிக சத்துக்கள் நிறைந்த சிகப்பு கவுனி அரிசியை வச்சு தான் எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொங்கல் செய்கிறதுக்கு நான் அரிசியை ஓவர் நைட் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இந்த அரிசி ஊறுறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சா மட்டும்தான் நமக்கு பொங்கல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு தயார் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் பருப்பு போட்டு வறுக்க போகிறோம். அதுக்காகத்தான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். 100 ml உலக்கில் ஒரு உலக்கு போல் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து விட்டுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வருங்க. இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்ததும் இதில் 2 கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு நம்ம இந்த ப்ராசஸை பண்ணணும். இல்லைன்னா நமக்கு பருப்பு கரிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு நமக்கு பொங்கலுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த சிகப்பு கவுனி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை நான் வடிச்சிட்டேன் லைட்டாக. இந்த தண்ணியோடையே சேர்த்தோம்னா நமக்கு ரொம்ப சத்து. இப்போ இந்த அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு தடவை கலந்துட்டு இதில் நான் முன்னாடியே சீச்சு வச்சுருந்த ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா அதையும் நறுக்கிட்டு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வாசனைக்காக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு வேக விட்டுடலாம். தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க. இந்த அரிசி வேகிறதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி விசில் விடுங்க. எனக்கு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 விசில் வந்துச்சு. அப்படி பாருங்கள், இப்படி நல்லா வெந்திருக்கு. எல்லா தண்ணியுமே உறிஞ்சிருச்சு. உங்களுக்கு பொங்கல் நல்லா குலைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு வேக விட்டுக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா 2 விசில் கூட விட்டுக்கலாம். நான் ஒரு 6 விசில்லே எடுத்துட்டேன். நான் மசிச்சு தான் பொங்கல் செய்ய போகிறேன். அதனால் 6 விசிலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி மசிச்சுட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இதில் நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நெய் நமக்கு நிறையா சேர்க்கும் போது பொங்கலுக்கு நல்லா வாசமாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். இப்போ நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நெய் சூடானதும் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வாசனைக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு முந்திரி பருப்பு எல்லாம் கரிஞ்சு போயிடும். இப்போ எல்லாம் ப்ரௌனிஷாக வந்ததும் தாளித்து இந்த பொங்கலில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை இந்த ப்ராசஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். நான் அடி பிடிச்சிரும் பொங்கல். இந்த பொங்கல் சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த அரிசி எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. வெரிகோஸ் வெயின் உள்ளவங்களும் இந்த அரிசி எடுத்துக்கலாம். அவங்களுக்குமே ரொம்ப நல்லது. இந்த பொங்கல் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.